சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் புதிய தேர்ச்சி முறை அறிவிப்பால் மாணவர்களை குலத்தொழிலுக்கு அனுப்ப மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் பள்ளி மாணவர்களை இடைநிறுத்தம் செய்ய மத்திய பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனால்தான் தமிழ்நாடு அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களை பள்ளி படிப்பின் போதே வீட்டுக்கு அனுப்புகிற இடைநிறுத்தல் சதவிகிதத்தை உயர்த்துவதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வகுத்தவர்களின் நோக்கம், மோடி அரசின் நோக்கம். பள்ளி படிப்பிலேயே அவர்களை வடிகட்டி விடுவது, அவர்களின் குலத்தொழிலுக்கு அனுப்புவது. அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை என்பது குலத்தொழிலை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. மறைமுகமாக அதை திணிக்கிறார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழக அரசும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைந்து வருவதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைந்து வருவதாகவும் மாணவர்களை தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெறச் செய்வது அவர்களது எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நீங்க எல்கேஜிக்கு வந்து நல்ல ஸ்கூல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அரசாங்க பள்ளிக்கூடங்களோட சேர்க்கை குறைஞ்சிட்டே வருது. எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலில் போகக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வருது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என்று சொல்கிறாரா? அப்படி இருந்தால் மற்ற தேர்வுகள் எல்லாம் என்ன பண்ணுறது? இடைநிற்றல் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதாவது இடைநிற்றல் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நீ படிக்கலையோ நான் வகுப்பில் மட்டும் உன்னை தூக்கி போடுவேன் அப்படின்னா அது மாணவனோட எதிர்காலத்தை பாதிக்குங்க. இந்த ஒரு சூழலை இன்னொரு பக்கம் நீங்கள் பொருத்தி பாருங்க. இன்னைக்கு நம்மளோட அதிகமான வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்திருக்கின்ற வேலை தேடுகின்ற இளைஞர்கள் எந்த கேட்டகரியிலேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் அதிகமாக வேலை கேட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.